வணக்கம். ஆங்கில புத்தாண்டு 2026 அதனுடைய சிறப்பு பலன்கள் 12 ராசிகளுக்கான பலன்கள். அந்த வரிசையில இன்றைக்கு நம்ம பேச போறது மீன ராசி, காலபுருஷ தத்துவத்துடைய 12ஆம் வீடு. வருகின்ற ஆங்கில புத்தாண்டுல 2 பெரிய கிரக மாற்றங்கள் இருக்கு. ஒன்று சனி பயிற்சி, மற்றொன்று குரு பயிற்சி. இந்த சனி பயிற்சியானது வாக்கிய பஞ்சாங்கப்படி கும்பராசியிலிருந்து மீனராசிக்கு சரியாக மார்ச் 6ஆம் தேதி சனி பகவான் பயிற்சி அடைவார். அதே மாதிரி ஜூன் 2ஆம் தேதி மிதுன ராசியிலிருந்து கடகராசிக்கு குரு பகவான் பயிற்சி ஆவார். இந்த 2 கிரக மாற்றங்கள் ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையிலும் பல பெரிய மாற்றங்களை ஏற்படுத்தியே தீரும். அந்த வகையில் இன்றைக்கு வருவது மீனம். காலபுருஷ தத்துவத்துக்கு 12ஆம் வீடு. இப்ப போய் மீனராசிக்காரங்கள்ட்ட கேட்டீங்கன்னா 7.5 சனி ஆரம்பிச்சு 2.5 வருஷம் ஆகுது. வாக்கிய பஞ்சாங்கப்படி இப்போ மீனராசிக்கு ஜென்ம சனியா வரப்போறாரு. அதாவது அது நடக்கும், இப்படி நடக்கும், இவ்வளவு சூப்பரா இருக்கும், இதெல்லாம் சொன்னாங்க. யாராவது சொன்னாங்கன்னா தயவு செய்து பாசிட்டிவ் அது இது பிலாசபி அப்படின்னு சொல்லி நம்பி போகாதீங்க. உண்மையை உண்மையாக பேச வேண்டும், அதற்கு தைரியம் வேண்டும். சும்மாவே மனசுல பாசிட்டிவ் அது லாஜிக்கலா எந்த ஒரு ரீசனும் இல்லாமலாம் பேசக்கூடாது. 7.5 சனி ஜென்ம சனினா பிரச்சனையானா பிரச்சனை தான், மாற்று கருத்து இல்லை. அந்த பிரச்சனையை எப்படி அணுக வேண்டும்? சனி பகவானுக்கு ஏன் நம்ம தண்டிக்கணும்? அவருக்கு ஏதாவது வேண்டுதல் என்ன? கிடையவே கிடையாது. சனி பகவானை பொறுத்த வரைக்கும் ஒரு தர்மத்தின் தலைவர், கர்மஸ்தானத்துக்கு அதிபதி. கர்மானா என்ன? கர்மா இஸ் ஈக்குவல் டு செயல், ஆக்ஷன். நீங்கள் செய்த செயல், அதுதான் புண்ணிய கர்மா பாவ கர்மாவாக வருது. நீங்க ஒரு செயலை செய்யறீங்க, அதுக்கு ஒரு கான்சிக்வன்ஸ் இருக்குல்ல. நீங்க நல்ல செயலை செய்தால் அதுக்கு ஒரு கான்சிக்வன்ஸ் இருக்கு, ஒரு ரிசல்ட் இருக்கு, ஒரு ஒரு மதிப்பீடு இருக்கு. அதே மாதிரி தீய செயலை செய்யும் போது அதற்கும் ஒரு கான்சிக்வன்ஸ் இருக்கு, ரிசல்ட் இருக்கு. அப்போ நீங்க எந்த செயலை செய்கிறீர்களோ, கர்மா இஸ் பூமராங்கன்னு ஏன் சொல்றான்? அது மறுபடியும் உங்கள்கிட்டயே வரும். நீங்க செய்யற செயல் தான், அதுதான் கர்மா. அந்த கர்மாவை உங்களுடைய கர்மாக்கு ஏற்றவாரியான பலன்களை தருவதற்காகத்தான் சனி பகவான் உங்கள் ராசிக்கு பிரவேசமாகிறார். சனி பகவானுக்கு பிடிச்ச ராசி பிடிக்காத ராசி அப்படிலாம் கிடையாது. அவர்களுடைய சொந்த ராசியாக இருந்தாலும் கர்மா சரியில்லைன்னா தண்டிப்பார். அவருக்கு ரொம்பவே பிடிக்காத சிம்ம ராசியா இருந்தாலும் கர்மா சரி இருந்ததுன்னா மன்னிச்சு அருள் பாலிப்பார். இதுதான் சனி பகவானுடைய அவருடைய குணாதிசயம் என்பது. அப்ப 7.5 சனியில ஜென்ம சனியாக வரும்போது முதல்ல என்னெல்லாம் நடக்கும்? சனி பகவானுடைய காரகத்துவம் என்ன? ஒரு முழு பாவகிரகம். சந்திரன் என்பது மைண்ட். இந்த சந்திரனை சனி பிடிச்சிட்டார் அப்படின்னா அதுதான் ஜென்ம சனின்னு சொல்றோம். அப்படி பிடிச்சா என்ன? மைண்ட் வேலை செய்யாது, தன்னுடைய சுயத்தை இழக்கக்கூடும். நீங்க படிச்ச படிப்பு அது என்ன பெரிய படிப்பா இருந்தாலும் உங்களுடைய ஞானம், உங்களுக்கு அந்த இத்தனை ஆண்டு கால வாழ்க்கையில கிடைச்ச எக்ஸ்பீரியன்ஸ், அனுபவம், அதே மாதிரி உங்களுடைய பதவி, பணம், பேர், புகழ், இதுல எதுவும் ஒரு இன்ச்சு உங்ககிட்ட உங்களை காப்பாற்ற வராது. உங்களை எது காப்பாற்றும்னா நீங்க செஞ்ச குட் டீட்ஸா பேட் டீட்ஸா, நீங்க செஞ்ச டீட்ஸ், நீங்க செஞ்ச கர்மா, நீங்க செய்த செயல்கள், அது மட்டும்தான், அது ஜெனரேட் பண்ண கர்மா மட்டும்தான் உங்களுக்கு துணையாக வரும். துணையாகவோ உங்களை தண்டிக்கவோ. அப்ப சனி பகவானை பொறுத்த வரைக்கும் ஜென்ம சனியாக வரும்போது முதல்ல என்னென்ன விஷயத்துல கவனமாக இருக்கணும்? நைட்டு தூக்கம் வராம இருக்கு, மனசுல ஏதோ ஒரு சஞ்சலம், பயம், தன்னறியாத ஒரு பதட்டம், முடிவெடுக்க முடியாத இது பண்றது, எந்த காரியத்தை எடுத்தாலும் தடை போடுறது, தாமதப்படுத்துறது, இதெல்லாம் ஜென்ம சனியில நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. நாம என்ன செய்யணும்? மீனராசியில நீங்க பிறந்திருக்கீங்களா, உடனடியாக நாளையில இருந்து தியானம் செய்ய ஆரம்பிக்க வேண்டும். தியானம்னா நம்முடைய மனசை ஆத்மாக்கு அவ்வளவு பெரிய சக்தியை கொடுக்கக்கூடியது. தியானத்தை செய்யும் போது வில் பவர் ஏறும். அந்த வில் பவர் சரியா இருக்கும் போது சனி உங்கள்கிட்ட பக்கத்திலேயே வர முடியாது. சனி உங்களை எதுவும் செய்ய முடியாது. உங்களோட வில் பவர், மனசு சஞ்சலப்படாது, பயப்படாது, மனசு தடுமாறாது, இதெல்லாம் இருந்ததுன்னா சனி பகவான் உங்களுக்கு ஒண்ணும் பண்ண முடியாது. அந்த வில் பவர் எப்படி ஏறும்? தியானம், தொடர் தியான பயிற்சி. தியானத்தை பத்தி நிறைய பேர் புரிஞ்சுக்கிறது இல்லை. இன்னைக்கு தியானம் பண்ணா நாளைக்கெல்லாம் பலன் கிடைக்காது. குறைந்தபட்சம் 2 மண்டலம் 96 நாட்கள் தியானம் செய்ய வேண்டும். மந்திரங்கள்லாம் தெரியலையா? கண்ணை மூடின்னு உட்கார்ந்து ஓம் நம சிவாய நமக இந்த மந்திரத்தை சொன்னாலே போதும். அதாவது
ஈஸ்வர பெருமானுக்கு பொறுத்த வரைக்கும் நீங்க அந்த ஆராதனை பண்ணணும், இதை பண்ணணும், இதெல்லாம் இல்லை. எந்த ஆண்டவனே என்ன சொல்றாரு அப்படின்னா, அவருக்கு செய்யக்கூடிய ஆராதனைகள் பூஜைகள்லாம் ஒரு வழிமுறை. ஆனா அதுக்கு மேல உன்னுடைய அன்பு, உன்னுடைய பக்தி, அந்த பக்தியில் இருக்கக்கூடிய டெடிகேஷன், தூய்மை, கமிட்மெண்ட், இதை மட்டும்தான் நான் விரும்புறேங்க. ஆக ஜென்ம சனியாக வந்தாலும் அது காலபுருஷ தத்துவத்துக்கு 12ஆம் வீடு. அந்த விதத்துல உங்களுக்கு ஒரு ஆறுதல் உண்டு, ஆறுதல் பரிசு உண்டு. இருந்தாலும் ஜென்ம சனியுடைய தாக்குதல்கள் சரியாக வேண்டும் என்றால் நான் சொன்ன மாதிரி ஈஸ்வரனை பற்றி கொள்ள வேண்டும். மார்க்கண்டேயன் 16 வயசுல சாகணுமா? அவர் என்ன பண்ணார்? சிவலிங்கத்தை கட்டிபிடிச்சிட்டாரு. இறைவன் மீது பக்தி. திரௌபதிக்கு புடவையை மானத்தை காப்பாற்ற வந்தாரா இல்லையா கிருஷ்ணன்? இறைவன் ஒவ்வொரு தருணத்திலையும் மக்களை காப்பாற்ற, மகான்களை காப்பாற்ற அவதாரம் எடுத்து வந்தாரா இல்லையா? பல அவதாரங்கள் எடுப்பார். நம் வீட்டிலேயே சனி பகவான் தந்தைக்கு ஒப்பிடப்படுகிறார். ஏன்னா உடனே சனியினை தந்தை அப்படின்னு சொல்லக்கூடாது. அதாவது என்னன்னா, அப்பா தான் ஒரு வீட்டுல எல்லா நல்ல காரியத்தையும் செஞ்சுட்டு கெட்ட பேர் வாங்கிப்பார். சனி பகவான் அப்படிதான் உங்களை பக்குவப்படுத்தி உங்களுக்கு பாடங்களை சொல்லி கொடுத்து உங்களை அடுத்த நிலைக்கு உயர்த்துவார். அப்பதான் உங்களையே நீங்க காப்பாற்றிக்க முடியும். வெறுமனை எடுத்துக்கொண்டு போய் கொடுத்துட்டா அதுக்கு வேல்யூவே இருக்காது. அதை படிப்பை கொடுத்து பரீட்சை வச்சு பாஸ் பண்ணி கொடுத்தா சூப்பர் வேல்யூ. அப்ப ஜென்ம சனியின் போது நீங்க செய்ய வேண்டிய விஷயங்கள் என்ன? தினந்தோறும் உங்க வீட்டு அருகாமையில் இருக்கக்கூடிய நவகிரகத்துக்கு சென்று சனி பகவானை வழிபடுவதும் அர்ச்சனை செய்வதும், முடிஞ்சா குறைந்தபட்சம் சனிக்கிழமை என்று செஞ்சு அர்ச்சனை செய்வதும், தினமும் ஒரு 10-11 சாப்பாடு பொட்டலம் அன்னதானம் செய்வதும். உடனே எனக்கு 10 கோடி வச்சிருக்கேன், நான் 10 பொட்டலம் சாப்பாடு அன்னதானம் பண்றேன்னு சொன்னீங்கன்னா இதுக்காகவே சனி பகவான் ஓவர் டைம் போட்டு அடிப்பாங்க. ஏன்னா உங்களுடைய சக்திக்கேற்ற தர்மங்களை செய்ய வேண்டும். இது பண்ணணும். எளிமையா வாழ பழகிக்கணும், பொறுமையா இருக்கணும், அவசரப்படக்கூடாது. உங்க கடமையை, ஒரு சோம்பேறித்தனம் வரும் ஜென்ம சனி வந்தாலே, நாளைக்கு பண்ணிக்கலாம் இந்த வேலையை, அதை மட்டும் பண்ணக்கூடாது. ஜாக்கிரதையா இருக்கணும். இது ஒண்ணு. ஸோ இதெல்லாம் நீங்க பண்ணீங்கன்னா மிகப்பெரிய விஷயம். அதே மாதிரி குரு பயிற்சி மார்ச் 6ல இருந்து நான் சொல்ற விஷயங்கள் ஜூன் 2 வரைக்கும் தான் கவனமா இருக்கும். உடனே குரு உங்களுக்கு ஆண்டவன் நீங்க கீழே விழும்போது பிடிக்கிறார். என்ன சொல்றாரு? உங்களுடைய ராசியினுடைய 9ஆம் வீடு, உங்கள் ராசியினுடைய 11ஆம் வீடு, உங்கள் ராசி 3 இடங்களை பார்க்கிறார். ராசியை பார்க்கக்கூடிய குரு பகவானால் ஜென்ம சனியினுடைய தாக்கம் கிட்டத்தட்ட 95% குறையும். ஆக ஒட்டு மொத்தத்துல குரு பார்வை ராசி உடைய 9ஆம் வீட்டில் விழும்போது பாக்கியங்கள் கிடைக்கும். ஜூன் 2க்கு பிறகு நிறைய லைஃப்ல மாற்றங்கள் நடக்கும். அதே மாதிரி 11ஆம் வீட்டை குரு பகவான் பார்க்கும் பொழுது பொருளாதார நிலைமை என்பது மிகப்பெரிய அளவுல மாற்றங்கள் இருக்கும். ராசியை குரு பகவான் பார்க்கும் போதுதான் நீங்க ஆண்டவன், இந்த ரஜினிகாந்த் தலைவர் சொல்ற மாதிரிதான், வக்கீல் சார் இந்த பத்திரத்துல நாங்க ஏமாந்து போய் கையெழுத்து போட்டு தோத்துருக்கலாம், ஆனா அந்த ஆண்டவனோட கோர்ட்டுன்னு ஒண்ணு இருக்கு. அந்த கோர்ட்ல இந்த அண்ணாமலைக்கு கண்டிப்பா நியாயம் கிடைக்கும், அது இந்த திருவண்ணாமலை சிவன் மேல சத்தியம்னு சொல்லுவார். அந்த மாதிரி உங்களுக்கு ஆண்டவன் உங்கள் ராசியை பார்க்கும் போது, குரு பகவான் பார்க்கும் போது ஆண்டவன் இறைவனுடைய துணை உங்களுக்கு பரிபூரணமாக இருக்கும். ஜூன் 2க்கு பிறகு வாழ்க்கையில் பல நல்ல மாற்றங்களை எதிர்பார்த்து காத்திருக்கலாம். அன்புமிக்க மீனராசினியர்களே, இந்த எபிசோட்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புறேன். அடுத்த வரும் எபிசோட்ஸ்ல மறுபடியும் உங்கள் எல்லோரையும் பார்க்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சுபாஷ் பாலகிருஷ்ணன். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.